முந்தா நேற்று ரைடு ஓட்டணும் பிளிங்கிட்டு. முந்தா நேற்று திங்கக்கிழமை ஃபஸ்ட் டேன்னு கணக்கு வச்சாலும் நமக்கு 400 ப்ராஃபிட்டு. நேற்று வந்து செகண்ட் டேன்னு கணக்கு வச்சு செவ்வாய்க்கிழமை நேற்று வந்து 250 ப்ராஃபிட்டு. இன்றைக்கி வந்து ஒரு 380 ப்ராஃபிட்டு. டோட்டலாக 3 நாளில் நம்ம டெய்லி 4 ஹவர் கிட்ட தான் ஆவரேஜாக ஓட்டணும். இப்போ 1000 ப்ராஃபிட். ஓகேவா, 1300 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் 300 நமக்கு பெட்ரோல் போயிடும். அது போக நமக்கு 1000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதான் பிளிங்கிட்டோட ஸ்டேஜ். பார்ட் டைமாக நம்ம ஓட்டினோம் அப்படின்னா 3 நாளைக்கு நமக்கு வந்து 1000 ப்ராஃபிட் கிடைக்கிது. ஒவ்வொரு ஸ்டோரை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அமௌண்ட்டு. வேறு கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர்லாம் வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா தமிழில் அந்த சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணி நல்லா இருந்துச்சு. வாழ்வாங்கு வாழ்வீர்கள் அன்புடன் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா போட்டிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே தான், நல்லாயிருக்கு. இதே மாதிரி கமெண்ட்ஸ் இன்னும் எதிர்பார்க்குறேன். நல்லாயிருக்கு. வேறு மார்க்கெட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா பஜாஜ் கன்சியூமர் தான். அதே 190 குவான்டிட்டி தான் இன்னமும் வச்சுருக்கோம். நேற்று வந்து ஆடியோவில் சொல்லும் போது என்ன பண்ணிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். 400 மைனஸில் இருக்குது கிட்டத்தட்ட அப்படின்னு சொன்னேன். 660 கிட்ட மைனஸில் இருக்குது. ஓகேவா, 660 மைனஸில் இருக்குது. நேற்றும் அதே ஸ்டேஜ் தான், இன்றைக்கும் அதே ஸ்டேஜ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றைக்கினாலும் நமக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை. எங்கே போயிருப்போகுது அந்த அமௌண்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேறு என்ன, வேறு நல்லா தான் போயிட்டுருக்கு. பிளிங்கிட்டை பொறுத்தவரையும் இப்போதைக்கு பார்ட் டைமில் நல்லா தான் போய்கிட்டுருக்கு. ரேப்பிடோலையோ இல்லை ஜொமேட்டோ ஸ்விக்கிலேயோ இருக்கிற இதை விட இதில் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே தான் இப்போதைக்கு. பார்க்கலாம். மேபி இன்னும் வந்து மொபைலுங்கிற வண்டி ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. வண்டி ரெடி பண்ணிவிட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேப்பிடோவும் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா வந்து இப்போது ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்து 1 மாதம் 2 மாதம் ஒரு ஜோனில் போயிட்டுருக்குன்னா அடுத்து திடீர்னு வந்து ஆர்டரோட குவான்டிட்டி வந்து மாறும். நிறைய கஸ்டமர்ஸ் ஜொமேட்டோவை பார்த்து போகலாம், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஸ்விக்கியை பார்த்து போகலாம். ரேப்பிடோவுக்கு வந்து ஆர்டர்ஸ் திடீர்னு ஏறலாம், திடீர்னு டவுன் ஆகலாம். இந்த மாதிரி இருக்குது. பிளிங்கிட்டுக்கு காம்படிஷனாக ஜெப்டோ இருக்குது. ஜெப்டோவோட ஆர்டர்ஸ் ஏறிட்டு பிளிங்கிட் டவுன் ஆகலாம், இல்லை பிளிங்கிட்டோட ஆர்டர்ஸ் ஏறிட்டு ஜெப்டோ டவுன் ஆகலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆப்பையும் வந்து ஓட்டி பார்த்து அதுலேயும் ஏர்ன் பண்ணி பார்த்து அதுலேயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஓகே, வேறு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கேமரா ரெடி பண்ண பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு விளாக் மாதிரி போகணுன்னு எனக்கே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சும்மா நார்மலாக ரைடு முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுல ஓகே தான். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த விளாக் அளவுக்கு நமக்கு வராது. கூடிய சீக்கிரம் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு என்ன சொல்லணும், வேறு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் டார்கெட்டு. 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம்னா ஓகே தான். அதுக்கப்புறம் வியூஸை ஏற்றிடலாம். வாட்சிங் ஹவர்ஸ் ஏற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் ரீச் ஆகணும் கண்டிப்பாக. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.